ஒரு நல்ல ஃப்ளோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு கிரிஞ்சு சீன் ஒன்று வரும். ஒரு அப்பா சென்டிமெண்ட்டை பேசுகிற மாதிரியான ஒரு சீன். இது எதுக்கு இந்த கதையில் வச்சாங்க? இதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கே. சரி கொஞ்ச நேரம் வரும் போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் ஆஃப் தொடங்கிச்சுங்க. செகண்ட் ஆஃப் முழுக்கவே இந்த மாதிரியான கிரிஞ்சு சீன்ஸ்னாலே வந்து லோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் அம்மா பாசம் வரைக்கும் ஓகே. இதில் என்னன்னா சின்னம்மா பாசம்ன்றாங்க, சின்னம்மாவோட அப்பா அம்மா மேலே பாசம்ன்றாங்க. அதே மாதிரி சின்னம்மாவோட பொண்ணு ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி போகிறா. அந்த மாமனார் இருக்கார்ல, அவரோட அண்ணன் மேல ஏற்படக்கூடிய ஒரு பாசம் அப்படின்ற மாரி கண்டமேனிக்கு கதைய கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில ஆமா இந்த படத்தில அந்த ஏஜ் கேப் ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த தானே பேசுனாங்க. அதே மாரி கோர்ட் கேஸ் இந்த மாரியான பஞ்சாயத்துகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாரியான கேள்வி ஒண்ணு எழுந்துச்சு. சரி இப்படியே சுபம் போட்டு முடிச்சுருவாங்க அப்படின்னு பார்த்தா, இல்ல நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பஞ்சாயத்துகள எடுத்து கடைசியா கன்னா பின்னான்னு கொண்டு போய் ஒரு மாரி முடிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில அந்த ஏஜ் கேப் ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த தாண்டி அந்த சஞ்சயோட பிரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் யோசிச்சேன். அவரு எப்பப்போலாம் ஃபாரின் ட்ரிப் போறாரோ, அப்போ அவரோட கேர்ள் ஃபிரெண்டா செலக்ட் பண்ணக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே ஒரு மாரி மிடில் ஏஜ்டா ஒரு மாரியான ஒரு மில்ஃப் லவரா தான் நம்ம ஹீரோ இருக்காரு. அவர போய் கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணா, அவர் எப்படி பண்ணிப்பாரு? ஓவரால் ஒரு நல்ல ஸ்டார்ட். பட் போக போக ரொம்ப சுமாரான ஒரு வேல போன ஒரு படம்.